வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் ஓட்டு எண்ணிக்கைக்கு 9 நாட்களே உள்ள நிலையில் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அலுவலகங்களை காலி செய்து வருகின்றனர். புதுவை சட்டசபையில் முதலமைச்சர், அமைச்சர்கள், சபாநாயகர், எதிர்க்கட்சித் தலைவர், துணை சபாநாயகர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அலுவலகங்கள் உள்ளது. சட்டசபை அலுவலகங்களில் தொகுதி மக்கள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களை பார்த்து குறைகளை நிவர்த்தி செய்வர். இதனால் சட்டசபை வளாகம் அலுவலக நேரங்களில் எப்பொழுதும் பரபரப்பாக காணப்படும். கடந்த மார்ச் 15ஆம் தேதி சட்டசபை தேர்தல் அறிவிக்கப்பட்டது. இதனையடுத்து அன்றைய தினமே தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்தது. இதனால் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் அலுவலகங்களை பூட்டிவிட்டு தேர்தல் பணிக்கு சென்றுவிட்டனர். கார்களை அரசு செயலரிடம் ஒப்படைத்தனர். இந்நிலையில் கடந்த 9ஆம் தேதி தேர்தல் ஓட்டுப்பதிவு முடிந்தது. வரும் மே 4ஆம் தேதி ஓட்டு எண்ணிக்கை நடைபெறவுள்ளது. ஓட்டு எண்ணிக்கைக்கு 9 நாட்களே உள்ள நிலையில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் அலுவலகங்களை காலி செய்து வருகின்றனர். அலுவலகத்தில் பயன்படுத்திய பொருட்கள், ஆவணங்களை வேன்கள் மூலமாக ஏற்றி செல்கின்றனர். தேர்தல் முடிவுக்கு பிறகு யார் சட்டமன்ற உறுப்பினர், யார் அமைச்சர் என தெரியவரும். அதன் பிறகு அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அலுவலகம் ஒதுக்கப்படும். இதனால் தற்போதைய அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் அலுவலகங்களை காலி செய்து வருகின்றனர். புதுச்சேரியில் சிறுவர்களை வாகனம் ஓட்ட அனுமதிக்கும் பெற்றோருக்கு அபராதம், சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று போக்குவரத்து காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக போக்குவரத்து சீனியர் எஸ்பி திவ்யா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரியில் சில பெற்றோர்கள் வாகன உரிமையாளர்கள் குறைந்த வயதுடையவர்களுக்கு வாகனம் ஓட்ட அனுமதி அளிக்கின்றனர். இதனால் அவர்களின் உயிர் மட்டுமின்றி பிற சாலை பயணிகளின் உயிருக்கு ஆபத்து ஏற்படுகிறது. குறைந்த வயதில் வாகனம் ஓட்டுதல் மோட்டார் வாகன சட்டத்தின் கீழ் கடுமையான குற்றமாகும். 18 வயதிற்கு குறைவானவர்கள் வாகனம் ஓட்டுவது சட்டவிரோதம். குறைந்த வயதுடையோர் வாகனம் ஓட்டும் போது பிடிபட்டால் பெற்றோர் வாகன உரிமையாளர் குற்றவாளியாக கருதப்பட்டு ரூபாய் 25,000 வரை அபராதம், 3 ஆண்டு சிறை தண்டனை, ஓட்டுநர் உரிமம் சஸ்பெண்ட் செய்யப்படும். வாகனம் ஓட்டுவோர் குழந்தைகள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவர். மேலும் 25 வயது வரை அவர் ஓட்டுநர் உரிமம் பெற தகுதி இழப்பர். பயன்படுத்தப்பட்ட வாகன பதிவு 12 மாதம் ரத்து செய்யப்படும். கடந்த 20ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை நடந்த சிறப்பு சோதனைகள் குறைந்த வயது வாகனம் ஓட்டியது தொடர்பாக 30 நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பெற்றோர்கள், வாகன உரிமையாளர்கள் பொறுப்புடன் எந்த சூழலிலும் குறைந்த வயதுடையவர்கள் வாகனம் ஓட்ட அனுமதிக்க வேண்டாம். பள்ளிகளிலும் இதுகுறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். கடுமையான அமலாக்க நடவடிக்கைகள் புதுவை முழுவதும் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும். விதி மீறுவோர் மீது சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி கடற்கரை சாலை கலைநயமிக்க நுழைவாயிலுடன் புதுப்பொலிவு பெற உள்ளது. பிரெஞ்சு கலாச்சாரமும் தமிழ் மண்ணின் மனமும் சங்கமிக்கும் 1.5 கிலோமீட்டர் கடற்கரை நீளச்சாலைக்கு இனிமேல் ஒரு அடையாளம் கிடைக்கப் போகிறது. மத்திய சுற்றுலா அமைச்சகத்தின் ஸ்வதேஷ் தர்ஷன் 2.0 திட்டத்தின் கீழ் ஒரு சவாலான இலக்கை கையில் எடுத்திருக்கிறது. புதுச்சேரி சுற்றுலாத்துறை கடற்கரையின் சாலையின் முகப்பில் 2 பிரம்மாண்டமான மற்றும் கலைநயமிக்க நுழைவாயில்கள் அமைக்கும் பணிகள் விறுவிறுப்பாக தொடங்கிவிட்டன. ஒன்று பழைய சாராய ஆலை அருகேயும், மற்றொன்று வரலாற்று சிறப்புமிக்க டியூப்லெக்ஸ் சிலை அருகேயும் அமையவிருக்கிறது. இதுவரை குறுக்கு சந்துகள் வழியாகவே கடற்கரைக்கு சென்று பழகிய சுற்றுலா பயணிகளுக்கு இனிமேல் இந்த நுழைவாயில்கள் ஒரு ராஜபாட்டை போன்ற உணர்வை தரும் என்பதில் சந்தேகமில்லை. விரைவில் வண்ண விளக்குகள் ஜொலிக்க புதுப்பொலிவுடன் காட்சியளிக்கப் போகிறது கடற்கரை சாலை. இனிமேல் கடற்கரை சாலைக்கு போகிறவர்கள் இந்த நுழைவாயிலில் ஒரு கிளிக் செய்யாமல் திரும்ப மாட்டார்கள் என்பதும் உறுதி. புதுச்சேரி அரவிந்தர் ஆசிரமத்தில் அன்னையின் வருகை தினமான இன்று திரளான வெளிநாட்டினர் மற்றும் ஆன்மீக சிந்தனையாளர்கள் கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டு அன்னையை தரிசனம் செய்தனர். அரவிந்தரை ஆன்மீக குருவாக ஏற்றுக்கொண்டு அன்னை 1920ஆம் ஆண்டு ஏப்ரல் 24ஆம் தேதி பிரான்ஸ் நாட்டிலிருந்து புதுச்சேரி மரைன் வீதியில் உள்ள அரவிந்தர் ஆசிரமத்தில் வந்து தங்கி அரவிந்தருடன் ஆன்மீக பணியில் ஈடுபட்டு வந்தார். அதன் விளைவாகத்தான் அரவிந்தரின் மறைவிற்கு பிறகு ஆரோவில் சர்வதேச நகரத்தை உருவாக்கினார். அன்னை புதுச்சேரிக்கு வந்த நாளை ஆண்டுதோறும் இந்நாள் அரவிந்தர் ஆசிரமம் சார்பில் அன்னை வருகை தினமான கொண்டாடப்பட்டு வருகிறது. அன்னையின் ஆண்டு வருகை தினமான இன்று 24/4/2026 அரவிந்தர் ஆசிரமத்தில்
அன்னை தங்கியிருந்த அறை பொதுமக்கள் பார்வைக்காக திறந்து வைக்கப்பட்டது. அன்னையின் அன்றைய திரளான வெளிநாட்டினர் மற்றும் ஆன்மீக சிந்தனையாளர்கள் நீண்ட வரிசை நின்று காத்திருந்து பார்வையிட்டு அன்னையின் சமாதி முன்பு அமர்ந்து தியானத்தில் ஈடுபட்டனர். மேலும் அன்னை வருகை தினத்தையொட்டி அரவிந்தர் ஆசிரமத்தில் சிறப்பு கூட்டு தியானமும் பிரார்த்தனையும் நடைபெற்றது. புதுச்சேரியில் வாக்கு எண்ணும் மையங்களின் தொகுதிகளில் விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் ஓட்டு எண்ணிக்கை நடைபெறும் மையங்கள் மற்றும் தொகுதிகளின் விவரங்கள் வெளியாகியுள்ளது. அதன்படி பொறியியல் கல்லூரிகள் கதிர்காமம், இந்திரா நகர், தட்டாஞ்சாவடி, காமராஜர் நகர், நெல்லித்தோப்பு, முதலியார்பேட்டை, அரியங்குப்பம், மணவெளி, ஏம்பலம், பாகூர் ஆகிய தொகுதிகளும், லாஸ்பேட்டை, மோத்திலால் நேரு பாலிடெக்னிக் கல்லூரிகள், மண்ணாடிப்பட்டு, திருபுவனை, ஊசுடு, மங்கலம், வில்லியனூர், உழவர்கரை, நெட்டப்பாக்கம் தொகுதிகளுக்கும், தாகூர் கலைக்கல்லூரிகள், லாஸ்பேட்டை, காலாப்பட்டு, முத்தியால்பேட்டை, ராஜ்பவன், உப்பளம், உருளையன்பேட்டை தொகுதிகளுக்கு ஓட்டுகள் எண்ணப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தெருநாய்களை பிடித்து குடும்ப கட்டுப்பாடு செய்யும் பணியை உழவர்கரை நகராட்சி முடுக்கிவிட்டுள்ளது. புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் சமீப காலமாக தெருநாய்களின் எண்ணிக்கை அதிகரித்தது. பொதுமக்களின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக முதியவர்கள் மற்றும் குழந்தைகளை நாய்கள் துரத்துவதாக புகார்கள் குவிந்த வண்ணம் உள்ளன. இந்த சூழலில் மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் உழவர்கரை நகராட்சி பகுதிகளில் தெருநாய்களை பிடித்து கருத்தடை செய்யும் பணிகளை தற்போது முடுக்கிவிட்டுள்ளது. அடுத்தடுத்த 3 மாதங்களுக்கு இந்த திருநாய் கட்டுப்படுத்தும் முகாம் நடைபெறுகிறது. மே 7 முதல் காலாப்பட்டு தொகுதி, மே 18 முதல் கதிர்காமம் தொகுதி, ஜூன் 4ஆம் தேதி முதல் தட்டாஞ்சாவடி தொகுதி, ஜூன் 19ஆம் தேதி முதல் காமராஜர் நகர் தொகுதி, ஜூன் 1ஆம் தேதி முதல் உழவர்கரை தொகுதி திருநாய்கள் பிடித்து கருத்தடை செய்யப்பட உள்ளன. புதுச்சேரியில் இண்டிகோ நிறுவனம் கூடுதல் விமான சேவையை வருகின்ற மே 1ஆம் தேதி முதல் இயக்குகிறது. இது தொடர்பாக புதுச்சேரி விமான நிலைய இயக்குநர் ராஜசேகர் ரெட்டி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரிக்கு இண்டிகோ புதிய விமான சேவைகளை வரும் மே 1ஆம் தேதி முதல் இயக்குகிறது. பெங்களூரிலிருந்து காலை 10:10 மணிக்கு புறப்படும் விமானம் காலை 11:15க்கும் புதுச்சேரி வந்தடையும். அந்த விமானம் புதுச்சேரியிலிருந்து காலை 11:35 மணிக்கு புறப்பட்டு பெங்களூருக்கு காலை 12:15 மணிக்கு சென்றடையும். ராஜமுந்திரியிலிருந்து காலை 9:55 மணிக்கு புறப்படும் விமானம் ஹைதராபாத்திற்கு காலை 11:15 மணிக்கு சென்றடைந்து அங்கிருந்து 11:45 மணிக்கு புறப்பட்டு புதுச்சேரிக்கு மதியம் 1:40 மணிக்கு வந்தடையும். அந்த விமானம் மதியம் 2 மணிக்கு புறப்பட்டு பெங்களூருக்கு மதியம் 3:15 மணிக்கு சென்றடையும். பெங்களூரிலிருந்து மாலை 4 மணிக்கு புறப்பட்டு புதுச்சேரிக்கு மாலை 5:10 மணிக்கு வந்தடையும். புதுச்சேரியிலிருந்து மாலை 5:30 மணிக்கு புறப்பட்டு ஹைதராபாத்தை இரவு 7:20 மணிக்கு சென்றடையும். அங்கிருந்து இரவு 7:50 மணிக்கு புறப்பட்டு ராஜமுந்திரியை இரவு 9:05க்கு சென்றடையும். புதிய விமான சேவையின் அறிமுகமானது பிராந்திய இணைப்பை மேம்படுத்தும். புதுச்சேரியில் இருந்து இதர நகரங்களுக்கு விமான பயணத்திற்கான வளர்ந்து வரும் தேவையை பூர்த்தி செய்யும். விமான இணைப்பை ஏற்படுத்துவதன் மூலமாக பிராந்தியத்தின் பொருளாதார மேம்பாட்டிற்கு புதுச்சேரி விமான நிலையம் துணை நிற்கும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 5 பேர் மோசடி கும்பலிடம் ரூபாய் 70,000 இழந்துள்ளனர். புதுச்சேரி கோவிந்த சாலையை சார்ந்த பெண்ணின் இன்ஸ்டாகிராம் கணக்கில் சகோதரர் பேரில் மருத்துவ அவசர பணம் தேவை என்று குறுஞ்செய்தி மொபைல் எண்ணுடன் வந்துள்ளது. அதை உண்மை என்று நம்பிய அப்பெண் அதிலிருந்த மொபைல் எண்ணிற்கு ரூபாய் 30,000 அனுப்பி வைத்துள்ளார். அதன் பிறகே ஆன்லைன் மோசடி கும்பல் இன்ஸ்டாகிராமில் தனது சகோதரர் பெயரில் போலியாக கணக்கு துவங்கி பணத்தை பெற்று ஏமாற்றியதும் தெரியவந்தது. அதேபோல புதுசாரத்தை சார்ந்தவர் பேஸ்புக்கில் நிதி அமைச்சரின் முதலீடு திட்டம் தொடர்பான விளம்பரத்தை பார்த்துள்ளார். அதை நம்பி அந்த திட்டத்தில் ரூபாய் 18,499 முதலீடு செய்து ஏமாந்துள்ளார். மடுகரையை சார்ந்த பெண்ணை தொடர்பு கொண்ட மர்ம நபர் வங்கி அதிகாரி போல பேசியுள்ளார். அதில் வங்கி கணக்கின் KYC-யை புதுப்பிக்க ATM கார்டு விவரங்கள் மற்றும் OTP எண்ணை கேட்டுள்ளார். இதை நம்பியவர் மர்ம நபருக்கு அனைத்து விவரங்களையும் தெரிவித்துள்ளார். அதன்பின் அவரது வங்கியிலிருந்து ரூபாய் 10,500 மோசடி கும்பல் எடுத்து ஏமாற்றியுள்ளது. அதேபோல வடமங்கலத்தை சார்ந்தவர் 6,393, பிள்ளையார்குப்பத்தை சார்ந்தவர் 4,500 என 5 பேர் சைபர் மோசடி கும்பலிடம் ரூபாய் 69,892 இழந்திருக்கின்றனர். இதுகுறித்த புகார்களின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.